100 புஷ்அப் 90 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நமக்கு டே 5. காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா? இன்றைக்கான சவால் நம்ம ஆரம்பித்தோன்னே எப்பவும் போல தாங்க லேசாக போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து 5 நிமிஷம் அப்படியே வார்மப்பை போட்டோங்க. வார்மப்பெல்லாம் போட்டுட்டு எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் மண்ணுக்கு கொஞ்சம் மரியாதை அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்கிற கலைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். அப்படியே கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே புஷ்அப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எப்போவும் மாதிரி புஷ்அப்ஸ் எல்லாம் எடுக்காமல் இப்போ கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா சின்ன முன்னேற்றம் கிடச்சிது. அது என்ன சேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 50 புஷ்அப்பு, அதுக்கடுத்து 40, அதுக்கடுத்து 10ங்க. இந்த ஃபிட்னஸ் ஷோவில் இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர்த்த இன்ஸ்பிரேஷனாக வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கவங்களாக இருக்கலாம், இல்லைனா ஃபாஸ்ட்டில் வாழ்ந்தவங்களாக இருக்கலாம். நானும் அப்படி தான் ஒருத்தரை இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்கேன். ஒருத்தர்னு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட பேர்னு சொல்லலாம். அதில் இப்போ நான் குறிப்பிட போகிறது ஒரே ஒருத்தர் தான். இரும்பு மனுஷன்னு சொல்லலாம் அவரை. அவர் வேறு யாரும் இல்லைங்க, ப்ரூஸ்லி தான். அவரோட ஃபிலாசபியில் ஆல்வேஸ் பி யுவர் செல்ஃப். அதாவது மற்றவங்கள காப்பி பண்ணி வாழ்கிற வாழ்க்கை வந்து டெம்பரரி தான். அதனால் ஒரிஜினல் தான் பவர். நீங்கள் ஒரிஜினலாக இருங்க, மற்றவங்கள காப்பி பண்ணி வராதீங்க, அவங்களோட பேரையோ அவங்களோட புகழையோ எடுக்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக, எளிமையான வாழ்க்கையை கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாதீங்க, கடினமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான பலத்தை கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. நான் ஜிம் மட்டும் பண்ணாமல் கேலஸ்டானிக்ஸும் சேர்த்து பண்ணலான்னு நினச்சிருக்கேங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இனியவர்களே,